பிப்ரவரி 24ஆம் நாள் 1902ஆம் வருடம் இங்கிலாந்தின் லண்டன் நகரில் வடக்கு பகுதியில் வசித்து வந்த ஆல்வர்ட் தம்பதியருக்கு முதன் மகளாய் பிறந்தார் கிளாடிஸ் ஆல்வர்ட். 14 வயது நிரம்பிய கிளாடிஸ் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு குடும்பத்தின் வருவாயை சற்று அதிகமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு வேலையில் அமர்த்தப்பட்டாள். வாலிப வயதிலே வாலிப பெண்களுக்குரிய பாணியில் அவள் ஒரு வருங்கால நடிகையாக மாற மகள் கனவு கண்டு கொண்டிருந்தாள். படக்காட்சிக்கு செல்லும் போதெல்லாம் தானும் ஒரு காலத்தில் திரையில் காணப்படும் நடிகையைப் போல எல்லாரையும் மகிழ்விப்பேன் என எண்ணி வந்தாள். ஒரு நாள் அவள் இலக்கின்றி தெருவில் நடந்து கொண்டிருக்கும் போது சில வாலிப பெண்கள் அவளை பலவந்தமாக ஒரு ஆலயத்திற்குள் அழைத்து சென்றார்கள். தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக தான் உள்ளே அழைத்து வரப்பட்டதால் அந்த ஆலயத்தில் நடந்த எந்த நிகழ்ச்சியையும் பிரசங்கத்தையும் கூட கவனிக்கவில்லை. ஆனால் ஆராதனை முடிந்து வெளியே வரும்போது ஒருவித கலக்கத்தோடு அவள் வெளியே வந்தாள். பிரசங்கத்தின் ஒரு சில வார்த்தைகள் அவளையும் அறியாமல் அவள் உள்ளத்தில் பதிந்து விட்டதால் அவ்வார்த்தைகள் அவளோடு பேச ஆரம்பித்தன. அவள் ஆலயத்தின் போதகரோடு சற்று பேச விரும்பி போதகரின் வீட்டிற்குள் சென்றாள். ஒரு நாள் கிளாடிஸ் பேருந்து ஒன்றில் பயணம் செய்யும் போது ஒரு செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தாள். சீனாவின் முதலாக ஆகாய விமானம் பறந்தது என்ற செய்தி தொகுப்பை அவள் கண்கள் கண்டன. கல்லூரிகளிலும் மருத்துவமனைகளும் பள்ளிக்கூடங்களும் புதிதாக திறக்கப்பட்டுள்ளன. ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் சீனாவில் இன்னும் கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாமல் இருக்கின்றார்கள். குறிப்பிட்டிருந்ததை கிளாடிஸ் கவனித்தாள். அந்நேரத்திலிருந்து அவள் எண்ணம் பேச்சு எல்லாம் சீனாவை சுற்றியே அமைந்தது. வீட்டிலும் ஆலயத்திலும் பார்ப்பவர்களிடம் எல்லாம் நான் சீனாவுக்கு போக வேண்டும் என்று கூறி வந்தாள். இது கேள்விப்பட்ட அவள் தந்தை அவள் மீது கோபம் கொண்டார். ஆனால் கிளாடிஸ் விட்டபாடில்லை. காலையிலிருந்து மாலை வரை சீனாவின் எண்ணமே அவள் மனதில் குடிக்கொண்டிருந்தது. கடவுள் அவளை சீனாவுக்கு போக ஏவியது மறுக்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இதுவே அவளது ஆழ்ந்த அனுபவமாகிவிட்டது. பேசு பேசு, சீனாவை பற்றியே பேசு. பேசுவதற்கு வேறொன்றும் இல்லையா? உனக்கு படிப்பும் இல்லை, எவ்வித தொழிலும் தெரியாது. நீ சீனாவுக்கு சென்று என்ன செய்ய போகிறாய் என்று கிளாடிஸின் தந்தையார் ஒரு நாள் அவளிடம் வெகு கடுமையாக பேசிவிட்டார். தந்தையாரின் கடுச்சொற்களை பொறுக்க முடியாத கிளாடிஸ் கண்ணீர் வடித்தாள். முயற்சியையும் குன்றா வாஞ்சையையும் பயபக்தியையும் கண்ட அவள் பெற்றோர் அவளுக்கு விட்டு கொடுத்தனர். கிளாடிஸ் படிப்பறிவு குறைவாக இருந்தால் எந்த மிஷனரி சங்கங்களிலும் அவளை சீனா அனுப்ப முன்வரவில்லை கிளாடிஸ். இதற்கிடையில் பல இடங்களுக்கு சென்று சீனாவை பற்றி மேலும் அறிந்து கொண்டாள். சீனாவில் 73 வயது நிரம்பிய திருமதி லாசன் என்ற அம்மையார் தனிமையாக பல ஆண்டுகளாக ஊழியம் செய்வதாகவும் தன்னோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வாலிபமான பெண்மணி ஒருவளுக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஒரு நண்பர் மூலம் கேள்விப்பட்ட கிளாடிஸ் அப்பெண்மணி நான் தான் என முடிவு செய்து சீனாவுக்கு பயணம் செல்ல துடிதுடித்தாள். இந்நூற்றாண்டின் முதல் பாகத்தில் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு பயணம் செய்வது அவ்வளவு லேசல்ல. அதிலும் சீனா செல்வதென்றால் மிகவும் கடினம். ஆனால் கிளாடிஸ் சீனாவில் கால் வைக்கும் வரை அவள் மனம் இளைப்பாறாத நிலையில் துடித்து கொண்டிருந்தது. அவளுடைய எண்ணமெல்லாம் கனவெல்லாம் சீனாவில் தனக்காக காத்து கொண்டிருக்கும் ஊழியமாக இருந்தது. இங்கிலாந்திலிருந்து புகைவண்டி மூலம் சீனா செல்ல வேண்டுமானால் பல நாட்கள் ஆகும். ரஷ்யா, ஜப்பான் முதலிய நாடுகளின் வழியாக கடந்து போக வேண்டும். பல இடையூறுகள் ஏற்படலாம். ஒரு பெண்மணி தனிமையாக பயணம் செய்வது பேராபத்து நிறைந்தது. ஆயினும் கிளாடிஸ் மனம் தளரவில்லை. தன்னுடைய பயண சீட்டிற்கு தேவையான பணத்திற்காக ஒரு வேலையில் அமர்ந்தார் கிளாடிஸ். அப்பொழுது அவருக்கு சுமார் வயது 30. தன்னுடைய பயண சீட்டின் மொத்த மதிப்பு சுமார் 47 பவுண்ட் என்பது அக்காலத்தில் பெருந்தொகையாகும்.
இதுவும் 3வது வகுப்பு ஒரு வழிக்கான பயண சீட்டின் மதிப்பு. இந்த 47 பவுண்டையும் மொத்தமாக கட்ட முடியாமல் மாதா மாதம் தன் வருவாயிலிருந்து தவணை முறையில் கட்டி கடைசியில் தன் பயண பொன்னான நாளாய் இருந்தது. 1932 ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் கிளாடிஸின் தாயாரும் ஒரு சில நண்பர்களும் கிளாடிஸுக்கு பிரியாவிடை கொடுத்து புகை வண்டியில் ஏற்றி வழி அனுப்பினர். அவருடைய ஒரு சில மூட்டை முடிச்சுகளில் பெரும்பான்மையான இடத்தை அழித்து கொண்டது. வழிக்கு தேவையான உணவே. ஒரு சில பொருட்களோடு ஓர் ஏழை மகளாக கிளாடிஸ் அம்மையார் தன் தாய் நாட்டை விட்டு சீனா நோக்கி பயணம் செய்தார். பயணத்தில் தானே தேநீர் போன்றவற்றை தயாரித்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சக பிரயாணிகள் நல்லவர்களாக இருந்தனர். சில வேளைகளில் அவள் பெண்ணாக இருப்பதால் அவரை கடுமையாகவும் நடத்தினர். சில வேளைகளில் புகைவண்டி நிலையத்திலேயே தனிமையாக இரவை கழிக்க நேரிட்டது. ரஷ்யாவில் அவர் பட்ட பாடுகள் பல. சீனாவுக்கு போகாமல் ரஷ்யாவிலே அரசாங்க கைதியாக கருதப்படும் நிலையும் ஏற்பட்டது. அவரது நுழைவுச் சீட்டில் மிஷனரி என்று போடப்பட்டிருந்ததை தவறாக பொருள்படுத்தப்பட்டு அவர் ஒரு பொறியாளர் சம்திங் டு டூ வித் மெஷின்ஸ் என கருதப்பட்டு ரஷ்யாவிலே பலவந்தப்படுத்தப்பட்டார். அவருடைய நுழைவுச் சீட்டு பொருட்கள் எல்லாம் ஒளித்து வைக்கப்பட்டு ரஷ்யாவிலேயே அவர் இருந்துவிடும் சூழ்நிலையை ஏற்படுத்தினர். அவர் அதிகமாக ஜெபித்தார். தன் பெற்றோருக்கு இதை குறித்து எழுதும்போது, ஜெபத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நான் அறிந்துள்ளேன் என்று நினைத்து வந்தேன். ஆனால் ஜெபத்தின் வல்லமையை இச்சூழ்நிலையில்தான் உண்மையாக அறிந்து கொண்டேன். எல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கும்போது அவர் என் அருகே வந்து என் துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி என்னை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு வந்துள்ளார். ஆனால் என் இரட்சகர் இப்பொழுது அறிந்துணர்ந்துள்ளேன் என நினைக்கும்போது இத்தகைய இடையூறுகள் பலவற்றை கடந்து செல்ல நான் ஆயத்தமுள்ளவளாக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒருவாறு ரஷ்யரின் கையிலிருந்து விடுபட்டு கிளாடிஸ் அம்மையார் ஜப்பான் அடைந்தார். ஆனால் இதுவரை தான் அணிந்திருந்த ஒரே ஒரு மஞ்சள் உடை ஜப்பானிலிருந்து சீனாவுக்கு ஒரு பெரிய படகில் புறப்பட்டார் கிளாடிஸ் அம்மையார். நவம்பர் 8ஆம் நாள் கப்பல் மாலுமி கிளாடிஸ் அம்மையாரை அழைத்து மறுகரையில் உள்ள சீன நாட்டை அவருக்கு காண்பித்தார். அந்த மஞ்சள் கடலின் மறுகரையில் உள்ள சீன நாட்டை பார்த்த அவர் அவருடைய கண்களை நம்ப முடியவில்லை. அங்கே நின்ற வண்ணம் சீன நாட்டுக்காக, சீன மக்களுக்காக தன் வாழ்க்கையை மறுபடியும் அர்ப்பணித்தார். திருமதி லாசன் பல ஆண்டுகள் சீனாவில் ஊழியம் செய்ததால் சீனாவின் அதன் மக்களின் மரபு, பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை போன்றவற்றை குறித்து பழகி போயிருந்தார். ஆனால் கிளாடிஸ் அம்மையாருக்கோ எல்லாம் புதிதாக, வினோதமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம், அழுக்குந்தைகள், சுத்தமற்ற தெருக்கள், வீடுகள் எல்லாம் வினோதமாக இருந்தன. ஆனால் அவர் மனம் தளரவில்லை. தான் சீனா வந்து சேர்ந்ததே கடவுளுடைய நடத்துதல் என்று உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவர் திருமதி லார்சன் இல்லத்துக்கு வந்து சேர்ந்த நாள் மிக களைப்பாயிருந்ததால் படுத்து இளைப்பாற வேண்டும் என்று விரும்பினார். எங்கே படுக்க வேண்டும் என்று கேட்டதற்கு, எங்கு வேணாலும் படுத்துக்கொள் என்ற பதிலை பெற்றார். ஆகவே ஒரு அறையை தேர்ந்தெடுத்து கொண்டு அதன் தரையிலுள்ள குப்பை கூலங்களை ஒரு புறம் பெருக்கி ஒதுக்கிவிட்டு தன் படுக்கை சுருளை தரையில் விரித்தார். உடையை மாற்ற வேண்டியிருந்ததால் கதவு ஜன்னல் மூட சென்றார். ஜன்னல்களின் திரை, கண்ணாடி ஒன்றுமே இல்லை, கதவும் இல்லை. திருமதி லாசனும் அதை குறித்து கவலைப்படாமல், நீ இருக்கும் வண்ணமே படுத்துக்கொள், ஏனெனில் கதவு இல்லாததால் உன் உடையை மாற்றி வைப்பாயானால் அது திருட்டு போய்விடும் என்று கூறினார். களைப்பாயிருந்ததால் நன்று தூங்கி காலை எழுந்தார். எழுந்தபோது கண்ணாடி இல்லாத எல்லா ஜன்னல்களிலும் இருந்து பல மஞ்சள் நிற முகங்கள் தன்னை நோக்கி ஆச்சரியமாக பார்ப்பதை கிளாடிஸ் அம்மையார் கண்டார். வெள்ளை நிற அந்நியர் ஒருவர் வந்துள்ளார் என்ற செய்தி பரவியதால் அவரை பார்க்க தன்னையே தேற்றிக் கொண்டார். அன்று தொடங்கிய அவருடைய ஊழியம்
அவர் சீனாவில் இறக்கும் வரை 38 ஆண்டுகள் நடைபெற்றது. எத்தனை கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் தொடப்பட்டன என்பது நித்தியத்தில்தான் கணக்கிடப்படும்.